ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்ஸில் ஸ்டாண்டர்ட் 7th டேர்ம் 1 இருக்கக்கூடிய டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்க வாங்க. ஸோ பார்ட் 2ல் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸாம்பிள் 4.5. 60 workers can spin a bale of cotton in 7 days. In how many days will 42 workers spin itன்னு கேட்குறாங்க. தமிழில் கொஸ்டின் எது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே தமிழில் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, 60 workers ஓகேவா, 60 workers வந்து 7 days முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 42 workers வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒர்க்கர்ஸ் அப்புறம் டேஸ். ஸோ 60 பேர் 7 நாள். ஸோ ஆட்கள் குறையிறாங்க. ஸோ 42 ஆட்கள் வந்து குறையும் போது நாட்கள் கூடுமா குறையுமா? சரியா? இந்த மாதிரி கூடுது குறையுது, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, புரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த கொஷனுக்கு கெத்து. சரியா? கண்டிப்பாக இந்த கொஷின் ஆன்சரையும் கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? ஸோ ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 42/16 போட்டு ஆன்சர் வரும், 60/42 போட்டு ஆன்சர் வரும். ஸோ கரெக்டான ஆன்சர் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜாபு. சரியா? ஸோ நாட்கள் வந்து கூடுமா குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக கூட தான் செய்யும். சரியா? ஸோ 60 7 நாள் 42 ஆகுது. அப்போ ஒர்க்கர்ஸ் வந்து கம்மி ஆகிறாங்க. அப்போ வெளியே போன ஒர்க்கர்ஸுடைய ஒர்க்கும் சேர்த்து பார்க்கணும். சரியா? ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும், நாட்கள் கூடும். ஸோ ரெண்டும் வேறு டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 60 × 42/7 போடுவீங்க. 7 6 are 42, 6 கட் பண்ணிக்கலாம். ஸோ 6 16 கட் பண்ண உங்களுக்கு 10ங்கிறது உங்களுக்கான ஆன்சர். புரிஞ்சா? இதில் என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். சரியா? பட் கொடுத்துருக்காங்கல்ல, பார்த்து ஆகணும். 4.6 பாருங்கள். The cost of 1 box of tomato is ₹200. Ben then had money to buy 13 boxes. சரியா? ஸோ 13 பாக்ஸ் வாங்குறதுக்கு மணி இருந்திருக்கு. If the cost of the box is increased to 260, then how many boxes will be buy with the same amount? நம்ம இன்க்ரீஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மெத்தட், ஒரு வேறு மாடலை சொல்கிறேன். ஏன்னா இன்க்ரீஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அஸ்யூஷுவல் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 13 பாட்ஸ் வாங்கலாம் அப்படி தானே. ஸோ 13 பாட்ஸுக்கு ரேட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 13 பாட்ஸு ஒவ்வொரு பாட்ஸும் 200 ஸோ 13 × 200 is equal to 2600 மொத்த அமௌண்ட்டு. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் டு 260. ஸோ 260 பாட்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2600 இருக்குல்ல, 260 டிவைட் பண்ண போகிறேன். காரணம் அது என்ன, ஸோ 260 இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ போட்டுக்கலாமா? ஸோ போட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு 26, இங்கே 210 கட் பண்ணிங்கன்னா 10 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ 10 பாட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். சரியா? இதை பழைய மெத்தட்லையும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13 வரும். ஸோ 200 இன்க்ரீஸ் பண்ணால் 260, அதையும் கட் பண்ணாலும் ஆன்சர் 10ங்க வரும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் இது ஒரு ஈஸி மெத்தட் தான், அதுவும் சொல்லி கொடுத்துறேன் பாருங்கள். ஸோ 13 பாட்ஸு 200 கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாட்ஸ் என்ன ஆகுது, 260 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாட்ஸ் கூடும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், வெயிட் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், 13 பாட்ஸ்னால் அது குறையதான் செய்யும், கண்டிப்பாக குறையதான் செய்யும். கரெக்டாக? ஸோ குறையும். அதே நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, மேலே பார்த்து போகுது, கீழே பார்த்து போகுது. அப்போ என்ன பண்ணணும், அப்படியே வச்சு இன்டு பண்ணுவீங்க. ஸோ 13 இதுக்கு 2 டைம்ஸ் போகும். ஸோ 20, இதை கட் பண்ணிங்கன்னா 10. ஓகேவா? ஸோ 2 ஆன்சர் சேம் தான். பட் இது கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணேன், இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் டவுட்னா கேட்டணும். எக்ஸசைஸ் 4.2. fill in the blanks. First question. 16 tap can fill a petrol tank in 18 minutes. The time taken for 9 tap to fill the same tank will be dash minutes கொடுக்குறாங்க. ஸோ அப்படி எழுதிடலாம். ஸோ 16 டேப் வந்து 18 மினிட்ஸில் வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ண அப்படின்னா இது டேப்பு, இது மினிட்ஸு. சரியா? மாற்றக்கூடாது. அப்புறம் 9 டேப்பு, ஸோ 9 டேப் வந்து எவ்வளோ நிமிஷம் கேட்குது. ஓகேவா? ஸோ பெட்ரோல் டேங்கில் 16 டேப்பை திறந்து விட்டால் 18 நிமிஷத்தில் டேங்க் ஃபில் ஆயிடுது. சரியா? நீங்கள் டைமை கம்மி பண்ணுறீங்க, சரி இப்போ டேப்பை கம்மி பண்ணுறீங்க. ஸோ பைப் வந்து அடைச்சிடுறீங்க. சரியா? ஸோ பைப்பை நீங்கள் கம்மி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டேங்கு ஃபில் ஆகிறதுக்கு டைம் வந்து கூட தான் செய்யும். உண்மை தானே? பைப்பை வந்து அடைச்சிட்டிங்க, கண்டிப்பாக அந்த பைப் அடைச்ச பைப்புக்குள்ளே கெப்பாசிட்டி என்ன பண்ணணும், வேறு வந்துட்டு இருக்க பைப் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அப்போ தான் டேங்க் ஃபில் ஆகும். ஸோ கண்டிப்பாக குறைஞ்சிச்சின்னா அது கூடும். கரெக்டாக? ஸோ கூடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணுங்கள். ஸோ 16 × 2 is equal to 32, 32 அவ்வளோதான். டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், புக்கில் கொடுத்த கொஸ்டின்ஸ் தான். If 40 workers can do a project work in 8 days, then dash workers can do it in 4 days. எழுதுங்க. 40 ஒர்க்கர்ஸு 8 டேஸு. அப்போ எத்தனை ஒர்க்கர்ஸ் வந்து 4 நாளில் முடிப்பாங்க கேட்குறாங்க. பண்ணலாமா? ஸோ 8 பேர் 40 நாள். ஓகேவா? ஸோ ஆட்கள் குறையுது. ஓகேவா? ஆட்கள் வந்து குறைக்கிறாங்க. குறைக்கும் போது கண்டிப்பாக என்ன ஆகும், கண்டிப்பாக
என்ன ஆகும், டேஸ் கம்மியாகுதுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ஆட்கள் கூடுவாங்க. கரெக்டாக டேஸ் குறையும் போது என்ன ஆகும், ஆட்கள் கண்டிப்பாக கூடுதும்ல. ஸோ டேஸை குறைச்சி பார்த்தா அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா நிறைய ஆளை போட்டால் மட்டும்தான் வேலை முடியும். 8 பேர் 40 நாள், நீங்கள் 4 கம்மி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒர்க்கை முடியும்னா கண்டிப்பாக ஆள் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு ஆகணும், அப்போ தானே ஒர்க்கு முடியும். ஓகேவா? ஸோ ஒன்று குறையுது, ஒன்று மேலே போகுது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கட் பண்ணலாமா? ஸோ 40, ஸோ 10 × 8 is equal to 80. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 80. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6 pumps are required to fill a sump in 1 hour 30 minutes. What will be the time taken to fill the sump if 1 pump is switched off? ஸோ 6 பம்ப் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 1 hour 30 minutes. ஸோ 1 hourனா 60, ஒரு 30 19 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 பம்ப் சுவிட்ச் ஆஃப். ஸோ ஒரு பம்ப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ 6லேருந்து ஒன்று குறைஞ்சிரும். ஸோ 5. ஸோ பம்ப் வந்து குறையும் போது டைம் என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த டைம் கூடும். ஏன்னா விட்ட அந்த ஷார்ட்டேஜான பம்புக்குள்ள டைமும் என்ன பண்ணும், கூட்டணும்ல, அதையும் உள்ள இன்க்ரீஸ் பண்ணணும்ல. அந்த பம்பு வேலை யார் பார்ப்பா, இந்த 6 சேர்ந்து பார்ப்பாங்க. அப்போ டைம் கூடும்ல. அப்போ ஒன்று கீழே போகுது, ஒன்று மேலே போகுது. கரெக்டாக ஒன்று கீழே 10 போகுது, ஒரு மேலே 10 போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ 6/5 × 19 போடுவீங்க. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் வந்து 1 hour 48 minutes அப்படின்னு கிடைக்கும். சரி, 108 கிடைக்கும். அது கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 hour 48 minutes. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ஃபார்மர் ஹேஸ் enough food ஃபார் 144 டக்கு. ஓகேவா? ஃபார் 28 days. ஸோ 144 டக்குக்கு வந்து 28 டேஸுக்கு, சரி 140 டக்குக்கு வந்து 28 டேஸுக்கு சாப்பாடு வச்சுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, 32 டக்கு சேல்ஸ் பண்ணுறார். ஓகே, 32 டக்கை வந்து சேல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 144 32 கழிச்சிட்டிங்கன்னா 112. ஸோ 112 டக்குக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஃபுட் இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஸோ 144 டக்கு வச்சுருந்து 28 நாளுக்கு வந்து அவர் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் டக்கை விற்றுட்டார். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் டக்கு விற்றுட்டார். ஸோ கீழே போயிட்டு டக்குக்கு கவுண்டு கீழே போயிட்டு, அப்போ கண்டிப்பாக வெளியே போன டக்குக்குள்ளே ஃபுட்டு கண்டிப்பாக பாக்கி இருக்கும்ல, அதை 112 டக்குன்னு சாப்பிடும்ல. அப்போ கண்டிப்பாக டேஸ் ஜாஸ்தியான போகும். ஸோ டேஸ் ஜாஸ்தி. டக்கு குறையும் போது டேஸ் கூடுது, அப்போ குறையுது கூடுது. ஸோ ரெண்டும் வேறு வேறு டேரக்ஷன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சு கட் பண்ண வேண்டியதான். ஸோ 144 சார் 144 டிவைட் பை 112 × 28. இதை போட்டு சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைத்து விடும். சரியா? ஸோ போட்டு பார்க்கணும். சரி, 144 டிவைட் பை 112 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.2 சம்திங் வரும். அது கூட 28 இன்ட்டு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 36 கிடைக்கும். ஸோ 36 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4th கொஸ்டின் பாருங்கள். இட் டேக்ஸ் 60 days ஃபார் 10 machine டு டிக் அ ஹோல். சரியா? இட் டேக்ஸ் 60 days ஃபார் 10 machine. ஓகேவா? 60 days ஆகுது 10 மிஷினுக்கு. சரியா? ஒரு ஹோல் போட. அஸ்யூமிங் தட் ஆல் மிஷின்ஸ் ஒர்க் சேம் ஸ்பீடு, ஒரே ஸ்பீடு ஒர்க் ஆகுது. ஹவு லாங் வில் இட் டேக் 30 machine டு டிக் த சேம் ஹோல்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 10 மிஷினு 60 நாளில். ஸோ மிஷின் இன்னும் என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க. உள்ள நிறைய மிஷின் சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது நாள் என்ன ஆகும், கண்டிப்பாக குறையும். கரெக்டாக 10 மிஷின் 60 டேஸு. இன்னும் மிஷின் நீங்கள் கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக டேஸ் என்ன ஆகும். ஸோ மிஷினை வந்து கூட்டுறீங்க, டேஸு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். சீக்கிரம் முடிஞ்சோன்னா வேலை அப்படி தானே. அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே வச்சு கட் பண்ணலாம். கட் பண்ணிங்கன்னா 32 டைம்ஸ் போகும். 10 × 2 is equal 20. என்ன கஷ்டம் இருக்குது, எந்த கஷ்டம் கிடையாது. சரியா? ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். 40 students stay in a hostel. They had food stock for 30 days. If the students are doubled, then for how many days the stock will last? அது என்ன சொல்கிறாங்கன்னா 40 நாள், சரி 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 30 டேஸுக்கான சாப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டபுள் பண்ணுறாங்க. சரி, நிறைய பேரில் சேராங்க. ஸோ 40 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிரும், அப்படியே டபுள்னா 80 ஸ்டூடெண்ட்ஸை மாறிடுவாங்க. 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு டேஸ் எத்தனை நாள்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக சாப்பாடு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூடும்போது சாப்பாடு இதுக்கு டேஸ் வந்து இன்னும் கண்டிப்பாக கம்மியாகும். சீக்கிரம் தீந்துரும்ல. 40 ஸ்டூடெண்ட்ஸு 30 டேஸு. அப்போ 80 சொல்லும்போது அந்த 40 சாப்பிடுவாங்கல்ல. ஸோ டேஸ் கம்மியாயிரும்ல. ஸோ குறையும். ரெண்டும் வேறு வேறு டேரக்ஷன். அப்படியே கட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கட் பண்ணிங்கன்னா என்ன 40, இது 82 டைம்ஸ் போகும். திருப்பி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வரும். சரியா? எழுதி காமிச்சிறேன். ஸோ 40/80 × 30 கட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைத்து விடும். 15ங்கிறது உங்களுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 6th கொஸ்டின் பாருங்கள். மீனா had enough money to send 8 parcel, each weighing 500 grams through a courier service. What would be the weight of each parcel if she has to send 40 parcel for the same money? ஸோ பாருங்கள், 8 பார்சல் 500 கிராம்ஸ். ஓகேவா? என்ன வச்சு கேட்குறப்பாங்க, 40 பார்சல். ஓகேவா? 40 பார்சல் சென்ட் பண்ணுறதுக்கு எத்தனை கிராம்ஸ் அப்படி மாதிரி கேட்குறாங்க. சரியா? பண்ணலாமா? ஸோ 8 பார்சலு 500 கிராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பார்சலுக்கு நம்பர்ஸை கூட்டுறீங்க. ஸோ நம்பர்ஸ் கூட்டும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், கிராம் வந்து கம்மியாயிரும்.
இது புரியுதா உங்களுக்கு? ஸோ புரியுமா சொல்ல போனால் ஒரு சாக்கு மூட்டை இருக்குது சரியா. ஸோ அந்த சாக்கு மூட்டையில் வந்து உங்களுக்கு ஒரு 100 கிலோ ஓகேவா. ஸோ 100 கிலோ இருக்குது. இந்த சாக்கு மூட்டைக்குள்ளே 4 சாக்கு இருக்குது ஓகேவா. ஸோ மொத்தம் இந்த சாக்கு மதிப்பு 100, 4ன்னு சொல்லும்போது என்ன ஆயிரும், ஒவ்வொன்றும் 25 கேஜியாக இருக்கும் கரெக்டாக. ஒவ்வொரு மூட்டையும் 25 கேஜியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 25 கேஜியை இன்னும் பிரிக்கிறேன் ஓகேவா. இன்னும் வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் சரியா. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாமா, என்ன ஆகும், மொத்தமாக பிரிக்கும் போது இந்த இருக்க 25 இது மொத்தம் 25. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, பார்சல் கம்மியாகுது கரெக்டாக. ஸோ பார்சல் வந்து கவுண்ட் கூடுது. அப்போ என்ன அர்த்தம், பார்சல் கவுண்ட் கூடுது அப்படின்னா இன்னும் செப்பரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு பீஸுக்கான வெயிட்டு கூடுமா குறையுமா, மொத்தம் 100 அது 4 பிரிக்கும் போது ஒவ்வொன்று 25 மாறிடுச்சு. திருப்பி நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா திருப்பி என்ன போச்சு, இன்னும் சின்னதாக போச்சு. ஸோ கிராம் என்ன ஆகும், ஒவ்வொரு பீஸ் கிராம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக. அப்போ வந்து இதான் அர்த்தம் சரியா. ஸோ பார்சல் வந்து நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், வெயிட் வந்து ஒவ்வொன்றுக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்று மேலே போகுது ஒன்று கீழே போகுது, நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன போகும், 8 5 சார் 40, ஸோ 5 போட்டுக்கலாம். இதை கட் பண்ணால் உங்களுக்கு 100 முடிஞ்சு போச்சா. ஸோ ரொம்ப சிம்பிள், ஆன்சர் வந்து 100. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின். இட் டேக்ஸ் 120 minutes டு வீட் அ கார்டன் வித் 6 gardeners சரியா. ஸோ 120 minutes 6 gardeners இருக்காங்க. இது சேம் ஒர்க் இஸ் டு பி டன் இன் 30 minutes. ஸோ 30 minutes பண்ண அப்படின்னா ஹவு மெனி மோர் gardeners, ஹவு மெனின்னு கேட்கல, ஹவு மெனி மோர் gardeners அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஹவு மெனினா ஓகே அஸ் யூஷுவல். ஸோ ஹவு மெனி மோர், எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ 120 minutesல 6 பேர் வேலை பார்க்குறாங்க. டைம் கம்மியாகுது கரெக்டாக. ஸோ டைம் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆட்கள் கூடுமா குறையுமா. ஆனால் வேலையை முடிச்சிடணும். 2 hours பார்க்குற வேலையை வந்து முடிச்சிடணும். பட் டைமை கம்மி பண்ணிட்டாங்க, 30 minutes மாற்றிட்டாங்க அப்படின்னா ஆட்கள் நிறைய நீங்கள் போட்டு ஆகணும் கரெக்டாக. ஸோ ஆட்கள் கூடும். ஸோ ஒன்று மேலே பார்த்து போது ஒன்று கீழே பார்த்து போது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ 120/30 × 6 சரியா. ஸோ மேலே பார்த்து கீழே பார்த்து 2 வேறு டேஷ்னா என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படி தானே. ஸோ என்ன பண்ணுவீங்க, 120/30 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், 4 வரும். ஸோ 4 × 6 = 24 வரும் ஓகேவா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அவங்க 24ங்க ஆன்சர் கேட்கல ஓகேவா, எத்தனை பேர் ஜாஸ்தி தேவைப்படும் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க, மொத்தம் 24 இருந்துச்சுன்னா 30 minutes ஒர்க்கை முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ 6க்கு 120 minutes தேவைப்படுது. 24 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை 30 minutes முடிச்சிடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை தேவைப்படுறாங்க, 24லேருந்து 6 கழிச்சிட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ 24 - 6 போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். ஸோ எத்தனை பேர் வரும், மொத்தம் 18 பேர் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா வந்து 18 பேர் தேவைப்படும். ஸோ ஆன்சர் வந்து 18. உங்களுக்கு ஏ சாய்ஸ் 24 வச்சுருப்பாங்க, சி சாய்ஸில் 18 வச்சுருப்பாங்க. ஆர்வ கோளாறில் 24ன்னு போட்டு தப்பாயிடக்கூடாது ஓகேவா. கொஸ்டின் ரீட் பண்ணணும், மோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீலவேணி கோஸ் பைசைக்கிள் டு ஹர் ஸ்கூல் எவ்ரிடே. ஹர் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 12 km/h சரியா. அண்ட் ஷி ரீச்சஸ் ஸ்கூல் இன் 20 minutes. வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் இஃப் ஷி ரீச்சஸ் ஸ்கூல் இன் 15 minutes. இது சேம் தான். வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு கேட்கல, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாங்க சரியா. ஸோ பாருங்கள் 12 km/h வந்து 20 minutesல அந்த பொண்ணு கவர் பண்ணுது. ஸோ 15 minutes ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸை 15 minutesல கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரீச்சஸ் த ஸ்கூல் இன் 15 minutes. ஸோ 15 minutesல கவர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஸ்பீடை கூட்டியிருக்கணும். அதான் உண்மை. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, டைம் சீக்கிரம், ஸோ டைம் வந்து கம்மியாகிட்டு ஓகேவா, சீக்கிரம் சேர்ந்துட்டீங்க. ஸோ டைம் கம்மியாக போய் சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சைக்கிளில் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக சமைச்சிருப்பீங்க. பைக்கில் போனால் கொஞ்சம் ஆக்சிடென்ட்டை திருப்பிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்பீடு என்ன இருக்கணும், ஸ்பீடு வந்து கூட்டியிருப்பீங்க. அது நம்ம ஸ்பீடை கூட்டியிருப்பீங்க ஓகேவா. ஸோ மேலே பார்த்து போகுது. ஸோ ஒன்று மேலே பார்த்து போகுது ஒன்று கீழே பார்த்து போகுது, அப்படியே வச்சு என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். ஸோ 20/15 × 12 போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 5 15, 3 4 12, திருப்பி கட் பண்ணால் 5 4 20. ஸோ 4 × 4 16. ஸோ இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது சரியா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் த இன்க்ரீஸ்ன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ ஆல்ரெடி என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க, 12 அப்படிங்கிற ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. இப்போ 16ன்னு கூட்டிட்டாங்க சரியா. 12ல் போயிருந்தாங்கன்னா 12ல் போயிருந்தாங்கன்னா 20 minutesல போவாங்க. அதே இது கொஞ்சம் ஸ்பீடை கூட்டி 16ல் போயிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், 15 minutesல போயிடலாம். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இன்க்ரீஸ்க்கான ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ 12லேருந்து 16 மைனஸ் பண்ணிக்கலாமா, டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா. 16 - 12 = 4. ஸோ 4 km வரை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் ஓகேவா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு பண்ணணும், சும்மா ஏனதானே பண்ணிடக்கூடாது. கரெக்டாக பாருங்கள். ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டின். ஏ டாய் company requires 36 machines to produce car toys in 54 days. How many machines would be required to produce the same number of car toys in 81 days? சரியா. ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுனிங்க 36 மெஷின்ஸ் ஓகேவா, 54 days முடிக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 81 days எத்தனை மிஷினில் கேட்குறாங்க. கொஸ்டின் புரிஞ்சா. ஸோ 36 மிஷின்
54 டேஸில் ஒர்க் பண்ணுது, டாய்ஸ் ரெடி பண்ணுது. இப்போ என்ன பண்ணாங்க, நாட்களை கூட்டிட்டாங்க, 81 நாள் ஆக்கிட்டாங்க. ஸோ நாட்கள் கூடும்போது மெஷின்ஸ் வந்து கம்மியாக ஒர்க் பண்ணால் போதும். கரெக்டாக? ஸோ 100 டாய்னு வச்சுக்கோங்க, 100 டாய் வந்து 54 டேஸில் 36 மிஷின்ஸ் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா நீங்கள் டேஸை கூட்டி கொடுத்துட்டீங்க. சரி, டேஸ் வந்து நீங்கள் 54 டேஸ் வேண்டாம், 81 டேஸில் நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 36 மிஷின் ஒர்க் பண்ண அவசியம் இல்லைல்ல. ஏன்னா நாள் நிறையா இருக்குது, மிஷினை கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஒரு மிஷின் ஓடாடி லாபம் தானே, அதுக்கான செலவு பார்க்கணும்ல. ஸோ மிஷின்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகும், குறையும். ஸோ ரெண்டு வேறு டேரக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சு கட் பண்ணலாம். ஸோ 36 × 54/81 போடுவீங்க. இதை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வரும் 24 அப்படிங்க கிடைக்கும். சரியா? 9 9s 81, 9 4 36. ஸோ திருப்பி கட் பண்ணால் 6. ஸோ 4 6 are 24 அப்படிங்க உங்களுக்கான ஆன்சர்ட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 10th கொஸ்டின், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். 12 cows கேன் கிரேஸ் அ ஃபீல்ட் ஃபார் 10 days. 20 cows கேட்குறாங்க. ஸோ கவு வந்து கூடுது. சரியா? ஸோ கவு கூடும்போது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். கரெக்டு தானே? 12 cows 10 நாளில் சாப்பிட்டு முடிக்குதுன்னா 20 cows. ஸோ கவு கூடுது, அப்போ டக்குன்னு சாப்பிட்ருவாங்களே, நாட்கள் குறைஞ்சிரும்ல, டக்குன்னு தீந்து போயிரும்ல, நாட்கள் குறையும். ரெண்டு வேறு வேறு டைரக்ஷன், அப்படி கட் பண்ணுங்கள். ஸோ 2 திருப்பி கட் பண்ணால் உங்களுக்கு 6. ஓகேவா? ஸோ 12/20 × 10 போடுவீங்க. ஸோ கட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்து உங்களுக்கு 6 அப்படிங்க கிடைக்கும். ஸோ என்ன சாய்ஸ் உங்களுக்கு, சி சாய்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த பாட்டுக்கான கடைசி கொஸ்டின், 11th கொஸ்டின். 4 typists are employed to complete a work in 12 days. If 2 more typists are added, they will finish the same work in dash days கொடுக்குறாங்க. சரி, ஸோ 4 typists வந்து 12 days ஆகுது, 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறாங்க. ஸோ என்ன ஆகும், 4ல் 2 ஆட் ஆயிரும். ஸோ 6. ஸோ 6 typists வந்து எத்தனை நாளும் கேட்குறாங்க. ஒர்க்கு 4 typists 12 days முடிச்சாங்கன்னா கொஞ்சம் ஆட்கள் சேர்க்குறீங்க, அப்போ 6 பேர். ஸோ கூடுது. சரியா? ஸோ 6 பேர் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் முடிச்சிருவாங்கல்ல, 12 days தேவைப்பட இல்லை, கம்மியாக தானே வரும். ஸோ ஒன்று மேலே பார்த்து போகுது, கீழே பார்த்து போகுது, அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ 6 12 கட் பண்ணி 2 times போகும். 4 × 2 = 8 அப்படிங்கிறதான் உங்களுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.